அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த காசிங் டெத் பை நெக்லிஜியன்ஸ். நெக்லிஜியன்ஸ்னால் கவனக்குறைவுன்னு அர்த்தம். டாட்ஸில் படிச்சிருப்பீங்க வாட் இஸ் நெக்லிஜியன்ஸ். அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி தான் இப்போ எழுத போகிறீங்க. நீங்கள் அலட்சியத்தால் ஏற்படும் மரணம். ரோட்டில் போகும்போது பார்த்துருப்பீங்க, ரவுண்டாக போட்டுட்டு 304A போட்டிருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க. இல்லைனா ஒரு ஆளுடைய படம் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விபத்து நடந்து ஒரு மனிதர் இறந்திருக்காருன்னு அர்த்தம். ரோட்டில் போகும்போது நல்லா கவனித்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக வரைய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இடத்துல கவனமாக நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக. ஸோ இந்த மாதிரியான மரணங்கள் கொலையாகுமா அப்படின்றது ஒரு கான்செப்டு. கல்பபிள் ஹோமிசைடா அப்படின்ற ஒரு கான்செப்டு. இதை நெக்லிஜியன்ஸில் கொண்டு வரது எந்த அளவுக்கு சரி அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த விஷயம் தெரியாமல் உங்களுடைய செமஸ்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சாரதி லா ஸ்டடீஸ் கேட்டுக்குது. ஏன்னா மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் இந்த குழு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸை பார்க்குறவங்க யாரும் லைக் பண்ணுறது கிடையாது, கமெண்ட் பண்ணுறது கிடையாது, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுறது கிடையாது. பண்ணுங்க, நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு இந்த டாபிக் உள்ள நான் போகிறேன். இந்த 4 லைனை படிக்கும்போது காஸ் டெத் பை நெக்லிஜியன்ஸ் அப்படின்றது என்னன்றது தெளிவாக புரிய வந்துடும். நீங்களும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் மிக அற்புதமாக எழுத ஆரம்பிச்சிருவீங்க. சாரதி லா ஸ்டடீஸ் ஜஸ்ட் ஐடியா மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குது. மற்ற ஒர்க் எல்லாமே நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஒருவர் கவனக்குறைவின் காரணமாகவும் அல்லது அலட்சியத்தின் காரணமாகவும், கவனக்குறைவாக வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு, இல்லை கவனக்குறைவாக ஏதோ ஒரு வேலையை செய்கிறாரு, அல்லது அலட்சியமாக வண்டி ஓட்டிட்டு வராரு, அல்லது அலட்சியமாக ஒரு வேலையை செய்கிறாரு. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்றத நினைவில் வச்சுக்கிங்க. ஒரு செயல் நடந்து அதன் காரணமாக ஒருவர் மரணிக்கிறார், இறந்துடுறார். அவர் நம்மளோட, அதாவது ஒரு நபருடைய ஏ என்கின்ற நபருடைய இல்லுஸ்ட்ரேஷன் இல்லாமல் எழுத முடியாது இல்லையா? எழுதுங்க. ஏ என்கின்ற நபரின் அலட்சியத்தால் பி என்கின்ற நபர் மரணிக்கப்படுகிறார். இது என்னவாகும்? கல்பபிள் ஹோமிசைட் ஆகுமா, அல்லது நெக்லிஜியன்ஸ் என்ற கான்செப்டில் வருமா, அல்லது மர்டர் அப்படின்ற கான்செப்டில் வருமானு சுற்றி நீங்கள் இதை தான் எழுதிக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ 3 வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அது கொலையா, இட்ஸ் எ மர்டர். நீங்களே கொஸ்டின் கேளுங்க, இட்ஸ் எ மர்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மர்டருக்கு உண்டான டெஃபினிஷன் நீங்கள் எழுதி, இது பார்த்தீங்கன்னா கொலை அப்படின்ற ஒரு கான்செப்டில் வராது. ஏன்னா கொலைக்கு என்ன வேணும்? மென்ஸ்ரியா வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி எழுதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மென்ஸ்ரியா இல்லை, அதனால் கல்பபிள் ஹோமிசைடில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நெக்லிஜியன்ஸ் என்ற கான்செப்டில் வர்றதுனால இது கொலை ஆகாது அப்படின்ற மாதிரி மிக தெளிவாக உங்களுடைய ஆன்சரை கொடுத்துருங்க. காசிங் டெத் பை நெக்லிஜியன்ஸ் 2 டைப்பு மிக அற்புதமாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 2 டைப் இல்லை, அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்றது பார்க்கலாம். வித்தவுட் மென்ஸ்ரியா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குற்ற மனம் இருக்கக்கூடாது. அவனை நான் கொன்னுடுவேண்டா அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அவனுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமுமே இருக்கக்கூடாது. அந்த மரணம் பார்த்தீங்கன்னா அலட்சியத்தால் நடந்திருக்கணும். அந்த மரணம் பார்த்தீங்கன்னா கவனக்குறைவால் நடந்திருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் செக்ஷன் 106 அப்படின்ற பதத்துக்கு வரும். அப்படி இல்லைன்னா செக்ஷன் 101 100 கிட்ட ஓடி போயிடும். கொலை அப்படின்ற கான்செப்ட் கிட்ட ஓடி போயிடும். செக்ஷன் 106 ஆஃப் பிஎன்எஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனக்குறைவாகவோ அல்லது அலட்சியமாகவோ மரணத்தை ஏற்படுத்துவதை இது குற்றமாக கருதுகிறது. இதற்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம். கவனக்குறைவாக இருந்தாலும் சரி, அலட்சியமாகவோ மரணத்தை ஏற்படுத்துவதை குற்றமாகத்தான் கருதுது. இப்போ வரைக்கும் சும்மா இச்சிட்டு முன்னும் வந்துட முடியாது. அதற்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் வரை பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் இந்த ஒரு தவறு நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர் விடுவிக்கப்படுவார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறாரா, போடுங்க 5 வருஷத்தை போடுங்க. இல்லை அவருக்கு லைசன்ஸ் இல்லையா, போடுங்க 5 வருஷத்தை போடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் கவனக்குறைவால் நடந்தாலும் இந்த மாதிரி விவகாரங்களில் மாட்டிக்கிட்டு 5 வருஷம் தண்டனை உறுதின்றதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க.
ஸோ வித்தவுட் மென்ஸ் ரியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல நீங்கள் மென்ஸ் ரியாவையும் இணைத்து எழுத வேண்டிய கடமைப்பட்டிருக்கீங்க. இந்த இடத்துல மென்ஸ் ரியா அற்புதமான ஒரு டாப்பிக்கு. அது நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் இதே சப்ஜெக்டில் வீடியோவாக இருக்குது, அதை எழுதிக்கிங்க. ஆக்ட் நெக்லிஜியன்ஸ் மஸ்ட், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெக்லிஜியன்ஸ் அதில் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நெக்லிஜியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மிக பெரும் பிரிவுகளில் 2 பிரிவு. ஒன்று பார்த்தீங்கன்னா டிரைவிங்கில் நடக்கக்கூடிய நெக்லிஜியன்ஸ், வாகனம் ஓட்டும் போது கவனக்குறைவின் காரணமாக ஒருவர் மரணிக்கிறார் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெடிக்கல் நெக்லிஜியன்ஸ், 4 செவத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கவனக்குறைவு, இது மெடிக்கல் நெக்லிஜியன்ஸ். இதனாலையும் பார்த்தீங்கன்னா ஒருவர் மரணிக்கிறார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இந்த டாப்பிக்கையும் நீங்கள் ஒரு பக்கம் எழுதலாம், இந்த டாப்பிக்கும் ஒரு பக்கம் எழுதலாம். இதற்கு தனியாக இல்லுஸ்ட்ரேஷன் போடலாம், இதற்கு தனியாக இல்லுஸ்ட்ரேஷன் போடலாம், காமனாக ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் போடலாம். எப்படி எழுதணுன்றதை புரிஞ்சுக்கிங்க. எழுதுறதுக்கு முதல்ல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அச்சிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் அரியர்ன்ற பேச்சுக்கே இடமில்லை. வித்தவுட் இன்டென்ஷன், கண்டிப்பாக மென்ஸ்ரியா இதுதான் வித்தவுட் இன்டென்ஷன் சொல்கிறாங்க. ப்ளஸ் நெக்லிஜியன்ஸ் இருந்திருக்கணும், வித்தவுட் இன்டென்ஷன் இருக்கணும், ப்ளஸ் நெக்லிஜியன்ஸ் இருக்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இறப்பு இருந்திருக்கணும். இது எல்லாமே இருந்தாலும் நோ கிரைம் அப்படின்னு சொல்கிறது தான் செக்ஷன் 106. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த கேஸ் ஸ்டடியை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய வரும். ஜேக்கப் மேத்யூ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 2005 நடக்கக்கூடிய இந்த வழக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. குறைஞ்சபட்சம் 15 கேஸ் ஸ்டடி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம் அப்படின்றத சொல்லிட்டு ஜேக்கப் மேத்யூ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கிட்ட நான் போகிறேன். ஒரு மருத்துவமனையில் சுவாச கோளாறு காரணமாக ஒரு நோயாளி சேர்க்கப்படுகிறார். மூச்சு விட முடியல, அவரால் கஷ்டப்படுறாரு. மருத்துவமனைக்கு வந்துட்டாரு. மருத்துவமனைக்கு வந்தால் அவங்க காப்பாற்றிடுவாங்கன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. அதே நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் மேத்யூ என்பது பார்த்தீங்கன்னா இவர் தான் மருத்துவராக இருக்கார். அந்த இடத்துல இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாச கோளாறை சரி செய்யும் வகையில் அவருக்கு ஆக்சிஜன் கான்செப்டை கொடுக்குறாரு. அவர் மூக்கில் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டரில் ஆக்சிஜன் இல்லை. அந்த சிலிண்டரை மாத்திர கேப்பில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் மரணித்து விடுகிறார். அதன் காரணமாக அவர் மீது வழக்கு பதிய வைக்கப்படுகிறது. நெக்லிஜென்ஸாக இருந்துட்டாரு, கவனக்குறைவால் இந்த மரணம் ஏற்பட்டு விட்டது, அதனால் இவர் குற்றவாளி என்று கருதணும் அப்படின்ற மாதிரி அவர் மீது பார்த்தீங்கன்னா வழக்கு தொடரப்படுது. இஷ்யூஸ் ஆனரபிள் கோர்ட் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுது. மருத்துவ தவறு குற்றம் ஆகுமா? மெடிக்கல் நெக்லிஜியன்ஸ் குற்றம் ஆகுமா? நெக்லிஜியன்ஸ் இல்லாத எந்த இடமும் இருக்காது. மனித தவறு கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் யாராலையும் தப்பிக்க முடியாது. யாரும் பெர்ஃபெக்டாக யாராலையும் எந்த வேலையும் செய்ய முடியாது எல்லா நேரங்களிலும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் நான் பெர்ஃபெக்டாக வேலை செய்யலைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கவனக்குறைவு இருக்கும். அதுதான் மனிதனுடைய இயல்பும் கூட. அதன் அடிப்படையில் ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. மருத்துவ தவறு மெடிக்கல் நெக்லிஜியன்ஸ் தவறு ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அரோஸ் பண்ணுறாங்க. ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் மீது குற்றம் சுமத்துவதற்கு அவரது செயல் கிராஸ் ஆஃப் நெக்லிஜியன்ஸ் இருக்கணும். அதனால தான் இந்த இடத்துல ஒரு கட்டம் கட்டி சொல்லப்பட்டிருக்கு. கிராஸ் ஆஃப் நெக்லிஜியன்ஸ்னா எ வெரி ஹை டிகிரின்னு அர்த்தம். அதாவது அதிகப்படியான கவனக்குறைவு இருக்கணும். வந்திருக்காரு, அவர் சும்மா கண்டுக்கவே இல்லை, சும்மா அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்கிறாரு, அவர் அப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் அப்போ தான் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு, மொபைல் ஃபோனை நோண்டிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஹை கிராஸ் ஆஃப் நெக்லிஜியன்ஸ் இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் அது அவருக்கு தண்டனை உண்டு அப்படின்ற மாதிரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் கேர் எடுத்திருக்காரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை கொடுத்துருக்காரு. ஆக்சிஜன் இல்லைன்றது பார்த்தீங்கன்னா இவரை மட்டுமே குற்றம் சுமத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை விடுவிக்கிறாங்க இந்த வழக்கில். கண்டிப்பாக இந்த கேஸ் ஸ்டடி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த கான்செப்ட் டாட்ஸ்லையும் யூஸ் ஆகுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஸ்லாஷ் டாட்ஸ் நெக்லிஜென்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அழகாக இதை நீங்கள் எழுதலாம். இந்த டாபிக் அப்படியே ஃபுல்லாக எழுத வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.